உலக புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் பிலிப் ஸ்டெல் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1934 ஆகஸ்ட் 14 அன்னைக்கு இங்கிலாந்தில் இருக்கிற வெஸ்ட் யார்க்ஷயருடைய கெர்க்லீஸில் இருக்கிற டூஸ்பரியில் ஃப்ராங்க் லா ஸ்டெல்லுக்கும் எடா டேவிஸ் ஸ்டெல்லுக்கும் மகனாக பிறக்கிறார் பிலிப் மைக்கேல் ஸ்டெல். இவருடைய அப்பா ஒரு டெய்லருடைய மேனேஜராக, அதாவது தையல்காரருடைய மேலாளராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. பிலிப் ஸ்டெல் குழந்தை பருவத்திலிருந்தே ஒரு திறமையான குழந்தையாகவும் அறிவுத்திறன் மிக்க குழந்தையாகவும் இருந்து வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1939 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பிலிப் ஸ்டெல்லுக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது பிலிப் ஸ்டெல் ஆகஸ்டில் பிறந்திருந்தனால 1939 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பிலிப் ஸ்டெல்லுக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக அந்த டூஸ்பெரியிலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து பிலிப் ஸ்டெல் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதலே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு சிறந்த மாணவனாக பிலிப் ஸ்டெல் திகழ்ந்து வந்தாங்க. பிறகு 1944 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் பிலிப் ஸ்டெல் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக இந்த இங்கிலாந்தில் இருக்கிற வெஸ்ட் யார்க்ஷயருடைய கெர்க்லீஸில் இருக்கிற டூஸ்பரியிலிருந்து அதே இங்கிலாந்துடைய நார்த் யார்க்ஷயரில் இருக்கிற யார்க்குக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய ஆர்ச் பிஷப் ஹோல்கேட்ஸ் கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு சர்ச் ஆஃப் இங்கிலாந்து செகண்டரி ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அந்த ஸ்கூலானது இன்றைய காலகட்டத்தில் ஆர்ச் பிஷப் ஹோல்கேட் ஸ்கூல் அப்படின்னு மட்டும் அழைக்கப்படுது. ஸோ அங்கு சேர்ந்து 1944 ஆண்டிலிருந்து பிலிப் ஸ்டெல் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது லட்டின், டச், பிரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ் போன்ற மொழிகளை ரொம்ப ஆர்வத்தோட பிலிப் ஸ்டெல் கற்றுக்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா போக போக பிலிப் ஸ்டெல்லுக்கு மருத்துவ படிப்பின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதன் காரணமாக பிலிப் ஸ்டெல் இவருடைய உயர்கல்வியின் போது மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. இதுக்கிடையில் 1951 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 16 வயதில் பிலிப் ஸ்டெல் இவருடைய ஹையர் எஜுகேஷனை அந்த ஆர்ச் பிஷப் ஹோல்கேட் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமா அதே ஆர்ச் பிஷப் ஹோல்கேட் ஸ்கூலில் இவர் ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1 இயர் கோர்ஸ் தான் இது. 6th ஃபார்ம் எஜுகேஷன், ஏ கிளாஸ் எஜுகேஷன் அப்படின்னு கூட அழைக்கப்படும். ஸோ அதை எடுத்து அடுத்த ஓராண்டு அந்த ஆர்ச் பிஷப் ஹோல்கேட் ஸ்கூலில் பிலிப் ஸ்டெல் படிக்கிறாங்க. பின்னர் 1952 ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 17 வயதில் பிலிப் ஸ்டெல் இவருடைய ப்ரீ மெட்ரிகுலேஷன் ஸ்டடி பிஃபோர் காலேஜ் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ் அப்படின்ற 1 இயர் கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறமா பிலிப் ஸ்டெல் மருத்துவம் படிக்கணும்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை இந்த இங்கிலாந்துடைய நார்த் யார்க்ஷயரில் இருக்கிற யார்க்கில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துறாங்க. அங்கு சேர்ந்து 1952 பிறகு பிலிப் ஸ்டெல் இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் பிலிப் ஸ்டெல் சில கோர்சஸ், மெடிக்கல் கோர்சஸ்லாம் எடுத்து படித்து வந்தாங்க. அதுக்கப்புறமா தான் பிலிப் ஸ்டெல் MBCSB படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. MBCSB அப்படின்னா லட்டினில் மெடிசனே பேக்லோரியஸ் செரிஜியே அப்படின்னு எக்ஸ்பான்ஷன். இது இங்கிலீஷில் MBBS, பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி. இதை தான் பிலிப் ஸ்டெல் படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய மருத்துவ கல்வியின் போது மெடிக்கல் கரிக்குலமாக மருத்துவ பாடத்திட்டங்களாக இவர் அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையும் ரொம்ப நல்லா படிச்சு வந்தாங்க. அதில் பர்டிகுலராக சர்ஜரி அறுவை சிகிச்சையில் பிலிப் ஸ்டெல் அதிக ஆர்வம் காட்டி வந்தாங்க. அதாவது பிலிப் ஸ்டெல் எல்லா சப்ஜெக்ட்ஸ் படித்தாலும் அறுவை சிகிச்சையில இவர் ஆர்வம் காட்டினாங்க. இதனாலே இவர்
மருத்துவம் படித்ததுக்கு அப்புறமா சர்ஜிக்கல் ட்ரைனிங் பெற்று ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு இவருடைய மருத்துவ கல்வியின் போது இவர் வந்து முடிவு செய்கிறாங்க. இந்த நிலையில் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மிசௌரியில் இருக்கிற செயின்ட் லூயிஸ் அங்கே இருக்கக்கூடிய வாஷிங்டன் யூனிவர்சிட்டி தரப்பிலிருந்து இவருக்கு வந்து ஒரு ஃபெல்லோஷிப் வழங்கப்படுது. அது ஒரு ஸ்காலர்ஷிப் போன்றது. ஸோ அது வந்து 1956 பிலிப் ஸ்டெல்லுக்கு வழங்கப்படுது. இதை பெற்றுட்டு இவர் வந்து சில மாதங்கள் அங்கே போய் படிக்கிறதுக்காக ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து இந்த 1956 யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மிசௌரியில் இருக்கிற செயின்ட் லூயிஸுக்கு போய் வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் இவர் வந்து அந்த ஃபெல்லோஷிப்பை பயன்படுத்துகிறாங்க. அப்போ இவர் ஸ்டடி பண்ணும்போது டாக்டர் ஜோசப் ஓட்குரு அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இருந்தாங்க. அவர் கீழே இவர் வந்து அறுவை சிகிச்சை பயிற்சியை கூட பெற்றாங்க. அவர் மூலமாக தான், அந்த டாக்டர் ஜோசப் ஓட்குரு மூலமாக தான் பிலிப் ஸ்டெல்லுக்கு வந்து இந்த ஓட்டோலெரங்காலஜியில் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது. இது வந்து ஓட்டோரைனோலெரங்காலஜி அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது ஓட்டாலஜி, அதுக்கப்புறம் ரைனாலஜி, அதே மாதிரி லெரங்காலஜி, இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் உள்ளடங்கியது தான் ஓட்டோரைனோலெரங்காலஜி அல்லது ஓட்டோலெரங்காலஜி அப்படின்றது. அப்படின்னா என்னென்னா, ஓட்டாலஜி அப்படின்றது வந்து காதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, அது சார்ந்து படிக்கக்கூடிய மருத்துவத்தின் கிளை. இன்னொன்று ரைனாலஜி அப்படின்றது மூக்கில் ஏற்படக்கூடிய தொற்றுகள், ஸோ அது குறித்து படிக்கிறது. லெரங்காலஜி அப்படின்னா தொண்டை, குரல் வலை, ஸோ அது குறித்து படிக்கிறது. ஸோ இந்த 3மே இணைஞ்சு இதான் வந்து இஎன்டி அப்படின்னு, காது மூக்கு தொண்டை அப்படின்னு அதுக்குண்டான ஒரு பிரிவு. இது வந்து ஹெட் அண்ட் நெக் சர்ஜரி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இதில் வந்து இவருக்கு ஆர்வம் ஏற்படுது. ஸோ அதில் இவர் வந்து சில பயிற்சிகளையும் மேற்கொண்டுட்டு அதுக்கப்புறம் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மிசௌரியில் இருக்கிற செயின்ட் லூயிஸில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கே போய் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் தொடர்ந்து இவருடைய மருத்துவ கல்வியை பிலிப் ஸ்டெல் படித்தாங்க. பின்னர் 1958 கிட்டத்தட்ட இவருடைய 23-24 வயதில் பிலிப் ஸ்டெல் வந்து அந்த மருத்துவ கல்வியை முடிச்சிடுறாங்க. குறிப்பாக இவர் வந்து அந்த எம்பிசிஎஸ்பி மெடிசனே பேக்லோரேஜ் சிரிஜி அப்படின்ற எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை வந்து பிலிப் ஸ்டெல் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்லேருந்து முடிச்சிடுறாங்க. இப்போ இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் இந்த எம்பிபிஎஸ் முடித்த உடனே இவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதை பார்த்து பயிற்சி பெறணும். அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்கள் அல்லது அறுவை சிகிச்சை நிபுணர்களினுடைய மேற்பார்வையின் கீழே பிலிப் ஸ்டெல்லே நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணணும். இதெல்லாம் சரியா செஞ்சாதான் பிலிப் ஸ்டெல் வந்து ஒரு சர்ஜன், அறுவை சிகிச்சை நிபுணராக தகுதி பெற முடியும். ஏன்னா இவர் வந்து சர்ஜன் ஆகணும் அப்படின்னு விரும்பினால. ஸோ இதுக்காக இவர் வந்து அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா, இது வந்து ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல், RIE அப்படின்னு ஷார்ட்டாக அழைக்கப்படும். இது எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அங்கே வந்து 1958 பிறகு இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க அங்கே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் படிப்பை முடிச்சதுக்கப்புறம். அதே மாதிரி எடன்பராலே இருக்கக்கூடிய இன்னும் சில மருத்துவமனைகள்லையும் இவர் வந்து ஜாயின் பண்ணி இவருடைய சர்ஜிக்கல் ட்ரைனிங்கை பெற தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1959 கிட்டத்தட்ட இவருடைய 24-25 வயதில் பிலிப் ஸ்டெல் வந்து ஷெர்லி கேத்லீன் மில்ஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா பிலிப் ஸ்டெல்லுக்கும் இவருடைய மனைவியான அந்த ஷெர்லி கேத்லீன் மில்ஸ் ஸ்டெல் இவங்க 2 பேருக்குமே ஒரு பெண் குழந்தை, 4 ஆண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 5 குழந்தைகள் பிறந்தது. ஸோ ஒரு பெண் குழந்தை, 4 ஆண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 5 குழந்தைகள் பிறந்தது. இது பிலிப் ஸ்டெல்லுடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. 1960 காலகட்டத்தில் அந்த எடன்பராலே வந்து மருத்துவ பயிற்சிகளை பெற்று வரும்போது அதே எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஃபெல்லோஷிப்பை பெறணும் அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸாமினேஷனை இவர் வந்து எழுத தொடங்குறாங்க. ஸோ இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா அப்படின்றது எடன்பராலே இருக்கக்கூடிய சர்ஜன்ஸ், அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்குண்டான ஒரு ராயல் காலேஜ். ஸோ அதனுடைய ஃபெல்லோஷிப்புக்கு இவர் வந்து ப்ரிப்பேர் ஆகுறாங்க. இதுக்கப்புறம் 1962 கிட்டத்தட்ட இவருடைய 27-28 வயதில் பிலிப் ஸ்டெல் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா ஃபெல்லோவா தேர்ந்தெடுக்கப்படவும் செஞ்சிடறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCSED அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை, கௌரவத்தை 1962 பிலிப் ஸ்டெல் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து நேராக இங்கிலாந்துக்கே இவர் வந்து திரும்பிடுறாங்க. இவர் வந்து இங்கிலாந்துக்கு திரும்பினதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய
ஒரு சில முக்கியமான இடங்கள்ல குறிப்பாக இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் அங்கே வந்து பிலிப் ஸ்டெல் வந்து இவருடைய காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட அறுவை சிகிச்சை பயிற்சியை மேற்கொள்கிறாங்க. இதுக்கப்புறம் மறுபடியும் இவர் வந்து இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்ல இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மிசௌரியில் இருக்கிற செயின்ட் லூயிஸுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய வாஷிங்டன் யூனிவர்சிட்டி, அந்த செயின்ட் லூயிஸில் இருக்கக்கூடிய செயின்ட் லூயிஸ் ஹாஸ்பிட்டல், அங்கெல்லாம் பிலிப் ஸ்டெல் வந்து இன்னும் கூடுதலாக இவருடைய அறுவை சிகிச்சை பயிற்சிகளை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா 1965 ஆண்டு தான் பிலிப் ஸ்டெல் வந்து நேராக இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற லிவர்பூலுக்கு போகிறாங்க. ஸோ அது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய அந்த மிசௌரியில் இருக்கிற செயின்ட் லூயிஸில் இருந்து இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற லிவர்பூல் போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் அங்கே இவர் ஒரு சீனியர் லெக்சரர் இன் ஓட்டோலெரங்காலஜியாக 1965 ஆண்டு நியமிக்கப்படுறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஓட்டாலஜி, ரைனாலஜி, லெரங்காலஜி இந்த மூன்றும் இணைந்தது ஓட்டோலெரங்காலஜி அல்லது ஓட்டோரைனோலெரங்காலஜி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த சப்ஜெக்டை மருத்துவ மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், ஒரு சீனியர் லெக்சரர், ஒரு மூத்த விரிவுரையாளராக 1965 ஆண்டு அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூலில் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க பிலிப் ஸ்டெல் வந்து. இதுக்கப்புறமா பிலிப் ஸ்டெல் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் ஃபெல்லோஷிப்பையும் பெறணும் அப்படின்னு கூட இவர் வந்து முயற்சிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அதாவது இவர் ஏற்கனவே ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஃபெல்லோஷிப் பெற்றாங்க. இப்போ இவர் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து அதனுடைய மெம்பர்ஷிப்பையும் ஃபெல்லோஷிப்பையும் பெறணும் அப்படின்னு அதுக்காக இவர் வந்து ப்ரிப்பேர் ஆக தொடங்குறாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து லிவர்பூலில் அந்த ஓட்டோலெரங்காலஜியில் ஒரு கன்சல்டண்ட்டாகவும் ஆலோசகராகவும் நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் 1966 ஆண்டு பிலிப் ஸ்டெல் வந்து அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்துடைய ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க. ஸோ மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து MRCS அப்படின்ற மெம்பர்ஷிப்பை பெறாங்க. அதுக்கப்புறமா ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க அதே 1966 ஆண்டு. ஸோ கிட்டத்தட்ட இவருடைய 32 வயதுக்குள்ள இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்துடைய ஃபெல்லோவாகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் இங்கிலாந்து FRCS அப்படின்ற இந்த ஒரு பட்டத்தை கௌரவத்தை 1966 ஆண்டு பிலிப் ஸ்டெல் வந்து பெறாங்க. இதுக்கப்புறமா பிலிப் ஸ்டெல் வந்து நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக அந்த ஓட்டோலெரங்காலஜி இது குறித்த ஒரு புக்கை வந்து இவர் வந்து டெக்ஸ்ட் புக் பாடநூலை வந்து இவர் வந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பாடநூல் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அது வந்து அந்த காலகட்டத்தில் இந்த ஓட்டோலெரங்காலஜியில் ரொம்ப குறிப்பிடத்தக்க டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் கிடையாது. இதனால் அதுக்குண்டான ஒரு டெக்ஸ்ட் புக்கை உருவாக்கணும் அப்படின்னு அதில் பிலிப் ஸ்டெல் வந்து நிறைய ஆர்வம் காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னலில் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ், அகாடமிக் பேப்பர்ஸ்லாம் இவர் எழுதி பப்ளிஷ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய மொழிகள் இவருக்கு வந்து தெரியும் அப்படின்றனால அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், லட்டின், டச், ஸ்பானிஷ், ஜெர்மன், ஃப்ரெஞ்செல்லாம் இவர் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அதனால் அந்தந்த மொழிகளில் இருக்கக்கூடிய மருத்துவ பாட புத்தகங்கள் ஸோ அதெல்லாம் கூட இவர் வந்து மொழி மாற்றமும் பண்ண தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் 1970கள் காலகட்டத்தில் பிலிப் ஸ்டெல் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து எழுதுகிறாங்க. அதை வந்து 1972 இந்த காலகட்டத்தில் அர்னால் மேரன் அப்படின்ற இன்னொரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவர் கூட இணைஞ்சு அந்த 1972 ஆண்டு பிலிப் ஸ்டெல் வந்து அதை ஹெட் அண்ட் நெக் சர்ஜரி அப்படின்ற டைட்டில் அந்த ஒரு டெக்ஸ்ட் புக்கை இவர் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அர்னால் மேரனும் பிலிப் ஸ்டெல் இவங்க 2 பேரும் அதை எழுதி வெளியிடுறாங்க. வெளியிட்ட உடனடியாக அந்த புத்தகமானது அந்த ஓட்டோலெரங்காலஜியில் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகமாக மாறி அது ஒரு பாட புத்தகமாக எல்லா பல்கலைக்கழகங்கள்லையும் பயன்பாட்டுக்கு வர தொடங்குது இங்கிலாந்து முழுக்க. இதுக்கப்புறமா பிலிப் ஸ்டெல் வந்து இன்னும் கூடுதலாக சில விஷயங்களை பண்ண தொடங்குறாங்க. குறிப்பாக இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே சீனியர் லெக்சரர் இன் ஓட்டோலெரங்காலஜியை இவர் வந்து பணிபுரியும் போதே மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி வந்து பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி இது வந்து CHM அப்படின்னு லட்டினில் அழைக்கப்படும். இதனுடைய லட்டின் எக்ஸ்பான்ஷன் வந்து மேஜிஸ்டர் சிர்ஜி அப்படின்றது. இதுவே இங்கிலீஷில் MS மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி. ஸோ இதை வந்து பிலிப் ஸ்டெல் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தொடர்ச்சி அந்த ஒரு படிப்பை இவர் வந்து பிலிப் ஸ்டெல் வந்து மேற்கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிலிப் ஸ்டெல் வந்து இந்த ஓட்டோலெரங்காலஜிக்கு உண்டான ஒரு ஜேர்னல் வந்து நிறுவனம், ஒரு ஜேர்னல் அப்படின்னா ஒரு இதழை வந்து நிறுவனம் அப்படின்னு பிலிப் ஸ்டெல் வந்து இந்த காலகட்டத்தில் தான் முயற்சி செஞ்சு வந்தாங்க. இதன் முடிவில் 1976 ஆண்டு பிலிப்ஸ் 1975 1976 இந்த காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல்ல இருந்து இவர் வந்து மாஸ்டர் ஆஃப் சர்ஜரி MS வந்து முடிக்கிறாங்க. ஸோ மேஜிஸ்டர்
சர்ஜரி அப்படின்ற சிஹெச்எம் டிகிரி இவர் பெறாங்க. அதுக்கப்புறம் 1976ஆம் ஆண்டு அந்த கிளினிக்கல் ஓட்டோலரிங்காலஜி அண்டு ஆலைட் சயின்சஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஜேர்னலை 1976ஆம் ஆண்டு ஜனவரியில் பிலிப் ஸ்டெல் வந்து நிறுவுறாங்க. இதை பிலிப் ஸ்டெல் மட்டும் இல்லாமல் ஏடி சீஸ்மேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர் அவருமே இவர் கூட சேர்ந்து அதை நிறுவிருந்தாங்க. மேலும் அது குறித்து டூமர்ஸ் ஆஃப் அரோஃபேரிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கையும் அந்த ஜேர்னலில் ஃபஸ்ட்டு 1976ஆம் ஆண்டு பிலிப் ஸ்டெல் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணாங்க. அதாவது இந்த ஓரோஃபேரிங்ஸ் அப்படின்றது ஒரு நம்மளுடைய வாய் மற்றும் தொண்டை இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை குறிக்கும். அங்கே ஏற்படக்கூடிய கட்டி அதுதான் வந்து அதாவது இப்போ வாயினுடைய உள்பகுதியில் நடுவில் இருக்குது. அது வந்து தொண்டை வாய் ரெண்டுமே கனெக்ட் பண்ணி நம்மளுடைய உணவு குழாயை வந்து கனெக்ட் பண்ணக்கூடிய பகுதி. ஸோ அதுதான் வந்து இந்த ஓரோஃபேரிங்ஸ் அப்படின்றது. ஸோ அந்த ஓரோஃபேரிங்ஸ் அப்படின்றதுல ஏற்படக்கூடிய ஒரு கட்டிகள் டூமர்ஸ் குறித்து பிலிப் ஸ்டெல் வந்து அந்த ஒரு ஒர்க்கை அதே 1976ஆம் ஆண்டு இவர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதுக்கப்புறமா அந்த ஒரு இங்கிலாந்துலேயே இவர் வந்து ஓட்டோரைனோலரிங்காலஜிக்கல் ரிசர்ச் சொசைட்டி அதை வந்து 1978ஆம் ஆண்டு பிலிப் ஸ்டெல் வந்து நிறுவுறதுக்கு உதவி செஞ்சு அதை வந்து நிறுவுறாங்க. அது வந்து இன்னைக்கு வந்து இஎன்டி யூகே அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அந்த ஓட்டோரைனோலரிங்காலஜிக்கல் ரிசர்ச் சொசைட்டி அது 1978ஆம் ஆண்டு பிலிப் ஸ்டெல் வந்து மற்றவர்களினுடைய உதவியோட நிறுவனாங்க. இதுக்கப்புறமா யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல் அங்கே வந்து இவர் ஒரு சீனியர் லெக்சரர் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலிருந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஓட்டோலரிங்காலஜி அப்படின்ற அந்த ஒரு பதவிக்கு பதவி உயர்வு 1979ஆம் ஆண்டு பெறாங்க. ஸோ யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூலோடைய அந்த ஓட்டோலரிங்காலஜியோடைய ப்ரொஃபஸர் பேராசிரியராக 1979ஆம் ஆண்டிலிருந்து பிலிப் ஸ்டெல் வந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1980கள் காலகட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அகாடமிக்கல் பேப்பர்ஸ் இவர் எழுதினாங்க. அதே மாதிரி நிறைய மொழிகளில் வெளியிடப்பட்டிருந்த புத்தகங்களை 11 புத்தகங்களை இவர் வந்து ஆங்கிலத்தில் இங்கிலீஷில் எழுதி வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில புத்தகங்களையும் இவர் எழுதினாங்க. குறிப்பாக 12 புத்தகங்களை இவர் வந்து எடிட் பண்ணவும் செஞ்சாங்க. இதுக்கிடையில் 1983ஆம் ஆண்டு பிலிப் ஸ்டெல் வந்து அந்த ஓட்டோரைனோலரிங்காலஜிக்கல் ரிசர்ச் சொசைட்டி அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவத்தை பெறாங்க. இந்த காலகட்டத்தில் பிலிப் ஸ்டெல் வந்து இந்த ஹெட் அண்ட் நெக் சர்ஜரி அதுக்கப்புறம் கேன்சர் குறிப்பாக வந்து மூளையில் ஏற்படக்கூடிய கேன்சர் தொண்டையில் ஏற்படக்கூடிய கேன்சர் ஸோ அது குறித்துலாம் இவர் வந்து நிறைய அட்வான்சஸ் வந்து ஏற்படுத்த தொடங்கியிருந்தாங்க சர்ஜரியில். அதாவது குறிப்பாக சொல்ல போனால் இப்போ வந்து இவர் வந்து ஹெட் அண்ட் நெக் சர்ஜரியில் ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இருந்தனால தலை கழுத்து அங்கெல்லாம் ஏற்படக்கூடிய புற்றுநோய்கள் ஸோ அது வந்து எப்படி தடுக்கிறது அதுக்கப்புறம் அது ஏற்பட்டால் அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கறது அதை எப்படி அறுவை சிகிச்சை பண்ணி அகற்றுறது அந்த புற்றுநோய் கட்டியை ஸோ இதிலெல்லாம் பிலிப் ஸ்டெல் வந்து நிறைய மேம்பாடுகளை ஏற்படுத்தி வந்தாங்க. குறிப்பாக பிலிப் ஸ்டெல் வந்து இந்த கேன்சரில் ரிசர்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமா ஸ்கின் கிராஃப்டிங்லையும் ரிசர்ச் பண்ணாங்க. ஸ்கின் கிராஃப்டிங் அப்படின்னா ஒரு வகையான பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி தான். இப்போ உதாரணத்துக்கு இங்கே வாயில் இந்த இடத்துல வந்து புற்றுநோய் இருக்குது அப்படின்னா அந்த புற்றுநோய் கட்டி வந்து அகற்றப்படும் வெட்டி. ஸோ அப்படி வெட்டி அகற்றப்பட்டதுன்னா அங்கே வந்து சேதமடைஞ்சிடும். இங்கே இருக்கக்கூடிய தோல் எல்லாமே சேதமடைஞ்சு ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே ஆக்வர்டாக இருக்கும். அப்போ அதை வந்து சரி செய்கிறதுக்கு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய மற்ற பாகங்களில் இருக்கக்கூடிய நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஸ்கின்னு தோலை வந்து எடுப்பாங்க. ஆரோக்கியமான தோலை எடுத்து அதை இங்கே வந்து வச்சு அதை வந்து இங்கே வச்சு இந்த இடத்த வந்து சரி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இப்படி ஒரு ஸ்கின்னை இன்னொரு இடத்துக்கு வந்து மாற்றுறது ஸ்கின் கிராஃப்டிங் அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ இப்படி மாற்றி அதை வந்து சரி செய்கிறது ஒரு சேதமடைஞ்ச இந்த இடத்துல தோல் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து சரி செய்கிறது தான் ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி அப்படின்றது. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி அப்படின்னா சேதமடைஞ்ச தோல் அது வந்து கையில் கூட ஏற்படலாம், முகத்தில் ஏற்படலாம், தலையில் ஏற்படலாம். எங்கேயோ வந்து சேதமடைஞ்ச ஒரு தோல் இருக்குது அப்படின்னா அதை வந்து சரி செஞ்சால் அது வந்து ரீகன்ஸ்ட்ரக்டிவ் சர்ஜரி அப்படின்னு. அதை சரி செய்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய முறை வந்து ஸ்கின் கிராஃப்டிங் அப்படின்றது. ஸோ இதிலெல்லாம் கூட இவர் வந்து நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் காது மூக்கு தொண்டை அது பற்றின நோய்கள் ஸோ அதை அதில் அந்த நோய்களுக்கு உண்டான சிகிச்சை முறைகள் ஸோ அதெல்லாமே கூட இவர் வந்து பிலிப் ஸ்டெல் வந்து மேம்படுத்தினாங்க. இதுக்கப்புறம் 1986ஆம் ஆண்டு பிலிப் ஸ்டெல் வந்து அந்த ஓட்டோரைனோலரிங்காலஜிக்கல் ரிசர்ச் சொசைட்டி அதனுடைய பிரசிடென்ட் அப்படின்ற பதவியிலிருந்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு விலகுறாங்க. ஸோ 1983
1981 1986 வரைக்கும் ஓட்டோரைனோலரிங்கலாஜிக்கல் ரிசர்ச் சொசைட்டியோடைய ஒரு பிரசிடெண்டாக பிலிப் ஸ்டெல் வந்து இருந்தாங்க. இதுக்கப்புறம் பிலிப் ஸ்டெல் வந்து இந்த ஹெட் அண்ட் நெக் சர்ஜரி, ஓட்டோரைனோலரிங்காலஜி இதிலெல்லாம் இவர் ஆற்றின பங்களிப்புக்கு இவரை கௌரவப்படுத்துறதுக்காக பல கௌரவங்களை இவர் பெற்றாங்க. குறிப்பாக இவர் வந்து இயர்ஸ்லி கோல்டு மெடல் பெற்றாங்க. அதுக்கப்புறமா ராயல் சொசைட்டி ஆஃப் மெடிசன் அவங்க தரப்பிலிருந்து இவர் வந்து செமன் ப்ரைஸை வந்து பெற்றாங்க. அதே மாதிரி 1988ஆம் ஆண்டு பிலிப் ஸ்டெல் வந்து சர் வில்லியம் வைல்டு ப்ரைஸ், சர் வில்லியம் வைல்டு கோல்டு மெடல் இதை வந்து அயர்லாண்டில் இருக்கிற ஐரிஷ் ஓட்டோரைனோலரிங்கலாஜிக்கல் சொசைட்டி, ஐரிஷ் ஓட்டோரைனோலரிங்கலாஜிக்கல் சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து இந்த சர் வில்லியம் வைல்டு கோல்டு மெடல் இது 1988ஆம் ஆண்டு பிலிப் ஸ்டெல் வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1989ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன், இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் லண்டன் அவங்க தரப்பிலிருந்து இவர் வந்து ஹாரிசன் பிரைஸ், அதுக்கப்புறமா வந்து ஜார்ஜ் டேவி ஹவுல்ஸ் பிரைஸ் இது போன்ற பிரைஸஸையும் 1989ஆம் ஆண்டு இவர் வந்து பெற்றாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக இவர் வந்து மரியா ஸ்கோடலவ்ஸ்கியா கியூரி மெமோரியல் மெடிக்கல் சென்டர் அண்ட் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆன்காலஜி அவங்க தரப்பிலிருந்து இவர் வந்து கோல்டு மெடலை பெற்றாங்க. இந்த மரியா ஸ்கோடலவ்ஸ்கியா கியூரி அப்படின்றது வந்து மேரி கியூரி அப்படின்ற தலை சிறந்த பெண் விஞ்ஞானியை வந்து குறிக்கும். இந்த மேரி கியூரியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இவங்க தான் 2 நோபல் பரிசு பெற்ற பெண், முதலாவதாக 2 நோபல் பரிசு பெற்ற நபரும் இந்த மேரி கியூரி அப்படின்றவங்க தான். ஸோ அவங்களுடைய பேரில் அந்த அவங்களுடைய ஃபுல் நேமில் மரியா ஸ்கோடலவ்ஸ்கியா கியூரி மெமோரியல் கேன்சர் சென்டர் அப்படின்னு ஒன்று இருந்தது அண்ட் தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆன்காலஜி அவங்க தரப்பிலிருந்து கோல்டு மெடலை 1989ஆம் ஆண்டு பிலிப் ஸ்டெல் வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறமா 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1991ஆம் ஆண்டு ஜெர்மன் இஎன்டி சொசைட்டி அவங்க தரப்பிலிருந்து இவர் வந்து கோல்டு மெடலை பெற்றாங்க 1991. ஸோ இவ்வளோ விஷயங்களை பிலிப் ஸ்டெல் வந்து இவ்வளோ கௌரவங்களை பெற்று வந்தாங்க. இந்த நிலையில் 1992ஆம் ஆண்டு பிலிப் ஸ்டெல் வந்து ஓய்வு பெற்றுறாங்க. கிட்டத்தட்ட இவருடைய 58 வயதுக்கு முன்னாடியே. காரணம் பிலிப் ஸ்டெல்லுக்கு வந்து உடல்நல குறைபாடு ஏற்படுது. அப்போ மருத்துவர்கள் வந்து பிலிப் ஸ்டெல் வந்து ஓய்வில் இருக்கணும், அதிகமாக வேலை பார்க்கக்கூடாது, வேலை பார்த்தா உடல்நிலை இன்னும் மோசமடைஞ்சிரும் அப்படின்னு தெரியப்படுத்துகிறாங்க. இதனால் பிலிப் ஸ்டெல் வந்து 1992ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூலோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் ஓட்டோலரிங்காலஜி அந்த பதவியிலிருந்து இவர் வந்து 58 வயதுக்குள்ளேயே ரிட்டையர் ஆயிடுறாங்க. ஆனால் ரிட்டையர் ஆகிட்டாலும் இவர் வந்து அதே 1992ஆம் ஆண்டு இங்கிலாந்துடைய மெர்சி சைடில் இருக்கிற லிவர்பூலில் இருந்து அதே இங்கிலாந்துடைய நார்த் யோர்க்ஷயரில் இருக்கிற யோர்க்குக்கே இவர் வந்து போகிறாங்க. அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் யோர்க் அங்கே இவர் வந்து மெடிவல் ஹிஸ்ட்ரிக்கான எம்ஏ வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மெடிவல் ஹிஸ்ட்ரி அப்படின்றது 13ஆம் நூற்றாண்டு வந்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது குறிப்பாக வந்து அது வந்து 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 14ஆம் நூற்றாண்டுக்குள்ள அந்த மத்திய பகுதி வந்து மெடிவல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு வந்து அழைக்கப்படும். ஸோ அப்போ யோர்க்கில் இருந்த மெடிக்கல் கேர், அப்போ இருந்த மருத்துவ கவனிப்பு எப்படி இருந்தது, ஸோ அது குறித்து பிலிப் ஸ்டெல் வந்து மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ் எம்ஏ வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவ்வளோ வயசானாலும் இவர் வந்து படிப்பில் தொடர்ந்து கவனம் செலுத்துனாங்க. அதுக்கப்புறமா அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் யோர்க்லேயே இவர் வந்து இவருடைய எம்ஏவும் முடிக்கிறாங்க. எம்ஏ முடிக்கும்போது பிலிப் ஸ்டெல் வந்து இவருடைய தீசஸ், அதாவது எம்ஏக்குண்டான தீசஸ் ஆய்வு கட்டுரையை இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் யோர்க்கில் சமர்ப்பிக்கிறாங்க. அது வந்து இவர் வந்து மெடிக்கல் கேரியின் லேட் மெடிவல் யோர்க் அப்படின்ற அந்த டைட்டில் இவர் வந்து சமர்ப்பித்தாங்க. ஸோ இதில் வந்து அந்த யோர்க்கில், அதாவது அந்த நார்த் யார்க்ஷயரில் இருக்கிற யோர்க், அதோடைய ஸ்பெல்லிங் வந்து OYORK அப்படின்னு இருக்கும். அதாவது பிரிட்டிஷ் இங்கிலீஷில் அது வந்து யோர்க் அப்படின்னு தான் அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு சிட்டி, அந்த இடத்துல மெடிக்கல் கேர்லாம் அந்த 13ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்தது, 13ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஸோ அது குறித்து இவர் வந்து எம்ஏ பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1996ஆம் ஆண்டு பிலிப் ஸ்டெல் வந்து அந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் யோர்க் அதனுடைய சென்டர் ஃபார் மெடிவல் ஸ்டடீஸ் அதில் ஒரு ரிசர்ச் அசோசியேட்டாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த சென்டர் ஃபார் மெடிவல் ஸ்டடீஸ் அப்படின்றது இந்த ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் யோர்க்கில் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த பழங்கால குறிப்பாக வந்து 13ஆம் நூற்றாண்டு அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் கேர் ஃபெசிலிட்டிஸ் அதுக்குண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து
சரி பண்ணி வச்சு அதை ஆய்வு செய்கிறதுக்காக இருக்கிறது தான் இந்த சென்டர் ஃபார் மெடிவல் ஸ்டடீஸ் அப்படின்றது. அதில் இவர் ஒரு ரிசர்ச் அசோசியேட்டாக 1996ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட உடனே ஃபிலிப் ஸ்டெல் வந்து ஆராய்ச்சிலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பல டாக்குமெண்ட்ஸை இவர் வந்து எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக யோர்க் சம்மந்தப்பட்ட யோர்க் மின்ஸ்டர் அது இடம் சார்ந்தப்பட்ட 13ஆம் நூற்றாண்டுக்கு முற்பகுதி. ஸோ அதெல்லாம் இவர் வந்து டாக்குமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இவருக்கு பல மொழிகள் தெரிஞ்சிருந்தனால இன்ஸ்டிடியூட் ஆஃப் லிங்குவிஸ்ட் அதில் இவர் ஒரு அசோசியேட் மெம்பராகவும் இருந்தாங்க. அது இன்னைக்கு வந்து சார்ட்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லிங்குவிஸ்ட் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதில் இவர் ஒரு அசோசியேட்டாக இருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு ரெக்கார்ட் கீப்பிங்கை வந்து கொண்டு வராங்க அந்த ஒரு சென்டர் ஃபார் மெடிவல் ஸ்டடீஸில். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஒரு அந்த இடம் சார்ந்து பழங்கால வரலாறு சார்ந்த விஷயங்கள் வந்து மெடிக்கல் கேர் சம்மந்தப்பட்டதோ அல்லது சங்கங்கள் சம்மந்தப்பட்டதோ அல்லது அந்த காலகட்டத்தில் இருந்த கல்ச்சர் சம்மந்தப்பட்டதோ தெரிஞ்சுக்கணும்னா வேற இடத்துல இருந்து நேரடியாக அந்த யோர்க்குக்கு வந்து தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி நிலை இருந்தது. ஆனால் ஃபிலிப் ஸ்டெல் வந்து அதை கம்ப்யூட்டரைஸ்டு வந்து பண்ணுறாங்க. அதை வந்து ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு ரெக்கார்ட் கீப்பிங் முறையில் அதை மிகப்பெரிய அளவில் அதை வந்து மையப்படுத்துகிறாங்க இவருடைய சயின்டிஃபிக் அப்ரோச்சை பயன்படுத்தி. இதனால் உலகத்தில் எந்த மூலையில் இருந்து கூட யோர்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மெடிவல் ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி ஃபிலிப் ஸ்டெல் வந்து கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து 6 வால்யூம்ஸ் ஆஃப் டிரான்ஸ்கிரைப்டு புக்ஸை வந்து இவர் வந்து பப்ளிஷ் பண்ணவும் செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஃபிலிப் ஸ்டெல் வந்து இன்னும் பல விஷயங்கள் பண்ணாங்க. குறிப்பாக இவர் வந்து ஒரு ஸ்பீச் ரெகக்னேஷன் ப்ரோக்ராமை இவர் வந்து உருவாக்கினாங்க. இது வந்து லட்டின் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக, அதாவது லட்டின் லாங்குவேஜ் படிக்கலை அப்படின்னாலும் அந்த லட்டின் லாங்குவேஜ் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ஸ்பீச் ரெகக்னேஷன் ப்ரோக்ராமை இவர் வந்து உருவாக்குனாங்க. இது என்ன அப்படின்னா அந்த காலகட்டத்திலலாம் இந்த லட்டின் கிரீக் இது ரெண்டுமே வந்து மிக முக்கியமான மொழிகளாக கருதப்பட்டது. அதனால் பல பல்கலைக்கழகங்களில் குறிப்பாக யூரோப் முழுக்கவே லட்டின் கிரீக் இந்த 2 மொழிகளுமே படிக்கிறது கௌரவமான விஷயமா இருந்தது. அதனாலேயே அந்த காலகட்ட மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அவங்கெல்லாம் வந்து லட்டினில் கிரீக்கில் தான் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் எழுதுனாங்க. குறிப்பாக லட்டின் மொழியில் தான் நிறைய புத்தகங்கள் எழுதுனாங்க, நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் எழுதுனாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் படித்து தெரிஞ்சுக்கணுன்னா போய் முன்னாடி இருந்து லட்டினை வந்து படிக்கணும். ஸோ அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதுக்காகவே ஒரு ஸ்பீச் ரெகக்னேஷன் ப்ரோக்ராம் இவர் வந்து உருவாக்கி லட்டின் லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி கொண்டு வந்தாங்க. இதை வந்து கற்பிக்கவும் தொடங்கினாங்க அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் யோர்க்கில். இதன் மூலமாக நிறைய மாணவர்கள் இவர்கிட்ட வந்து படித்தாங்க. அதன் மூலமாக கிடைக்க வருமானத்தை வச்சு ஃபிலிப் ஸ்டெல் வந்து ஒரு பெரிய அளவில் 2000 காலகட்டத்தில் ஃபெல்லோஷிப்பை உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப்லாம் வழங்க தொடங்கியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஃபிலிப் ஸ்டெல் வந்து பல விஷயங்கள் பண்ணாங்க மெடிவல் ஹிஸ்ட்ரிக்கு. இதனாலேயே இவர் வந்து லிங்குவிஸ்ட் அதே மாதிரி மெடிக்கல் ஹிஸ்ட்ரி இதிலலாம் இவர் வந்து பல விஷயங்கள் பண்ணனால இவர் வந்து ராயல் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி RHS அப்படின்றது அது வந்து RHISTS அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ அந்த ஒரு ராயல் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டியோடைய ஒரு ஃபெல்லோவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதுவும் அது லண்டனில் இருக்குது. அதே மாதிரி அதே இங்கிலாந்துடைய லண்டன்லேயே இருக்கக்கூடிய இன்னொரு சொசைட்டி ஆஃப் ஆன்டிக்வரிஸ் ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டியோடைய ஷார்ட் ஃபார்ம் வந்து FRHISTS அப்படின்றது. இதுவே வந்து ஃபெல்லோ ஆஃப் தி சொசைட்டி ஆஃப் ஆன்டிக்வரிஸ் அது வந்து FSA. ஸோ இந்த கௌரவங்கள் எல்லாம் இவர் வந்து ஃபிலிப் ஸ்டெல் வந்து பெறாங்க. இதுக்கப்புறம் கூடுதலாக 2004ஆம் ஆண்டு நியூ இயர் ஆனர்ஸாக இவருக்கு வந்து MBE வழங்கப்பட்டது. MBE அப்படின்னா மெம்பர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர் அப்படின்ற அந்த கௌரவம். ஸோ அந்த MBE 2004ஆம் ஆண்டுடைய நியூ இயர் ஆனர்ஸாக ஃபிலிப் ஸ்டெல்லுக்கு வழங்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி பல கௌரவங்களை ஃபிலிப் ஸ்டெல் வந்து பெற்றிருந்தாங்க. இந்த நிலையில தான் 2004 ஏப்ரலில் ஃபிலிப் ஸ்டெல்லுடைய மனைவியான ஷேர்லி கேத்லீன் மில்ஸ்டெல் அவங்க வந்து இறந்து போகிறாங்க. இது வந்து ஃபிலிப் ஸ்டெல்லுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு துயரமாக இருந்தது. அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் அதே 2004 மே 29 அன்னைக்கு இவருடைய 69 வயதில் ஃபிலிப் ஸ்டெல்லும் இறந்து போயிடுறாங்க. ஸோ 2004 மே 29 அன்னைக்கு இவருடைய 69 வயதில் ஃபிலிப் ஸ்டெல்லும் வந்து இறந்து போயிடுறாங்க. இவர் இறப்பு வந்து மே 20 அப்படின்னு ஒரு சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இருந்தாலும் மே 29 தான் உறுதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ 2004 மே 29 அன்னைக்கு ஃபிலிப் ஸ்டெல் வந்து இறந்து போகிறாங்க. இவர் இறந்து போனதுக்கு அப்புறமா இவரை கௌரவிக்கிறதுக்காக
பண்ணுறதுக்காக அந்த நார்த் யார்க்ஷயர்லேயே இருக்கக்கூடிய ஹாக்ஸ்பி அப்படின்ற இடம், அங்கே இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ் சர்ச், அங்கே ஒரு ஸ்டெயின் கிளாஸ் விண்டோ ஒன்று வந்து பிலிப் ஸ்டெல்லை கௌரவப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பிலிப் ஸ்டெல்லை கௌரவப்படுத்துறதுக்காக இன்னும் பல விஷயங்கள் பண்ணப்பட்டது. குறிப்பாக இவருடைய இறப்பின் பிறகு பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜேர்னல் BMJ அவங்க வந்து டாமினன்ட் ஃபிகர் இன் தி ஹெட் அண்ட் நெக் சர்ஜரி இன் யூரோப் அப்படின்னு இவரை வந்து குறிப்பிட்டு இவரை வந்து புகழ்ந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் த டைம்ஸ் அப்படின்ற நியூஸ் பேப்பர் இங்கிலாந்து சேர்ந்தது. அவங்கள பொறுத்த வரைக்கும் பிலிப் ஸ்டெல்லை வந்து first and most exponent of the reconstructive surgery after head and neck cancer in this country அப்படின்னு குறிப்பிட்டு இவரை வந்து புகழ்ந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் he made countless advances in ear and throat surgery அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. அதாவது காது தொண்டை அதை பற்றின அறுவை சிகிச்சையில் பல முன்னேற்றங்கள், எண்ணில் அடங்காத முன்னேற்றங்களை இவர் ஏற்படுத்தினார் அப்படின்னு த டைம்ஸ் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் கடந்து ஜான் வாட்கின்சன் அப்படின்ற நபரும் ரால்ஃப் W. கில்பர்ட் அப்படின்ற இன்னொரு நபர், இவங்க 2 பேர் இணைஞ்சு 2012ஆம் ஆண்டு 1972 அர்னால் மேரன் கூட சேர்ந்து பிலிப் ஸ்டெல் வந்து எழுதி வெளியிட்ட ஹெட் அண்ட் நெக் சர்ஜரி அந்த புத்தகத்தினுடைய 5th எடிஷன் 5வது பதிப்பு 2012ஆம் ஆண்டு அவங்க 2 பேர் வெளியிட்டாங்க. ஜான் வாட்கின்சனும் இன்னொரு நபர் நான் சொன்னேன் ராபர்ட் W. கில்பர்ட், 2 பேரும் ரால்ஃப் W. கில்பர்ட், இவங்க 2 பேரும் வெளியிட்டாங்க. அதனுடைய டைட்டிலே வந்து அர்னால் மேரன், அவருடைய பேரும் பிலிப் ஸ்டெல் இவருடைய பேர், இவங்க 2 பேருடைய பேரை இணைச்சு ஸ்டெல் அண்ட் மேரன்ஸ் ஹெட் அண்ட் நெக் ஸ்டெல் அண்ட் மேரன்ஸ் டெக்ஸ்ட் புக் ஆஃப் ஹெட் அண்ட் நெக் சர்ஜரி அண்ட் ஆன்காலஜி அப்படின்ற டைட்டிலில் 2012 அதை வெளியிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பிலிப் ஸ்டெல் இறப்பின் பிறகு இவர் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவம். ஏன்னா ஹெட் அண்ட் நெக் சர்ஜரியில் முதல் முறையாக ஒரு நபர் இங்கிலாந்தில் மிகப்பெரிய சாதனை பண்ணார்னா அது வந்து பிலிப் ஸ்டெல் தான். ஸோ இதுக்காகவே பிலிப் ஸ்டெல் வந்து இறந்த பிறகும் கூட இன்னைக்கு வரைக்குமே போற்றப்படக்கூடிய, கொண்டாடப்படக்கூடிய ஒரு உலக புகழ் பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணராக திகழ்ந்து வராங்க. ஸோ இப்பேற்பட்ட பிலிப் ஸ்டெல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.